தன்னை சுற்றி நடக்கும் விவாதங்கள் அனைத்தும் திமுக கூட்டணியை காலி செய்வதற்காக என்று குற்றம் சாட்டிய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களது உண்மையான குறி திமுக தான் என்று கூறினார். அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் என்னை சுற்றி ஏராளமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்மை எப்படியாவது காலி செய்துவிட வேண்டும் என்று என்கிற சக்திகளின் சதியை ஏதோ நம்மை தூக்கி பிடிக்கிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள், பெருமைப்படுத்துகிறார்கள், நம்மை பற்றியே பேசுகிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைவதற்கான ஒன்று அல்ல. அதில் சூது இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது, சதி பின்னப்பட்டு வருகிறது. அவர்கள் உண்மையான குறி திமுக தான். திருமாவளவன் திமுக காரன் பேசாததெல்லாம் திருமாவளவன் பேசுகிறாங்க. அதனால் நம்ம விமர்சனம் செய்ய வரலாறு தெரிகிறது. நான் பேசுகிறேன். திமுகவை கட்டி காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி 7 ஆண்டு காலம் அதை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சக்திகள் திருமாவளவனை ஒரு தூளாக பயன்படுத்தி அதை உடைத்தெறிய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கு பணியாளர்களுடைய அளவுக்கு பலவீனமாக இல்லை திருமாவளவன். ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தை திருமாவளவன் சரியாக கையாளவில்லை என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். நண்பர் திருமாவளவன் எப்பயும் ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது போல தெரியுது. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தார், மாநாட்டில் நடத்தினார். பட் அவரை சேர்ந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி வருது. அவர் என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாமல் புகையாதும்பாங்க. அது மாதிரி ஏதோ நெருடல்கள் இருக்கலாம். அது கத்திரிக்காய் புத்துனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். அதில் ஒன்றும் எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்படுறதா தெரியல. அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் அதை சரியாக கையாளவில்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ முளையிலே கிள்ளி இருக்கணும். இதெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.